அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்பில் சனி பெயர்ச்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2025 தமிழ் வருடம் குரோதி ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 29/3/2025 சனிக்கிழமை இரவு 11:01 கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு பேச்சியாகிறாரு. 2.5 வருடம் ஒரு ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சனி பகவான். சனி பகவான் அப்படின்னாலே 12 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர். 7.5 சனி 7.5 ஆண்டுகள் நீடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 7.5 சனி யாருக்கு ஏற்படுதோ அவர்களுக்கு 3 கட்டங்களா அது பிரிக்கப்படும். முதல் 2.5 ஆண்டுகள் விரய சனியாவும், அடுத்த 2.5 ஆண்டுகள் ஜென்ம சனியாவும், இறுதி ஆண்டு பாத சனியாவும் இருக்கும். சனி பகவான் நீதிக்காரகன். தன்னோட சொந்த ராசியான கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பேச்சியாகிறாரு. ஏற்கனவே மீனத்துல ராகு பகவானும் இருக்கிறாரு. அப்ப ராகுவோட போய் சனி சேர போறாரு. மார்ச் 29 மேல இது நடக்க போகுது. மே 18 பிறகு மீனத்துல இருக்கக்கூடிய ராகு கும்பத்துக்கு போக போறாரு. அப்ப இந்த 1.5 மாத காலகட்டம் ராகு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். இதனால மிகப்பெரிய கண்டம் நீங்குது அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ச்சியா ராகு பகவானும் சனி பகவானும் இணைஞ்சிருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய பாதிப்பு அனைத்து ராசிக்காரர்களுக்குமே இருக்கும். ஏன்னா ராகு முன்னோர்களுடைய கர்ம வினைகளை நீக்கக்கூடியவர். சனி பகவான் நிகழ்கால உங்களுடைய பாவ கணக்குகளை போடக்கூடியவர். முன்னோர்களின் பாவ கணக்குகளை ராகு பகவானும் உங்களுடைய பாவ கணக்குகளை சனி பகவானும் கொடுப்பாங்க. அப்ப இந்த 1.5 மாத காலத்துல இவங்க 2 பேரும் பிரிறதால பெரிய பாதிப்பு அப்படின்னு இருக்காது. சனி பகவான் மீன ராசிக்கு போறாரு. அங்கிருந்து தன்னுடைய 3ஆம் பார்வையா ரிஷப ராசியை பார்க்கிறாரு. தன்னுடைய 7ஆம் பார்வையா கன்னி ராசியை பார்க்கிறாரு. தன்னுடைய 10ஆம் பார்வையா தனுசு ராசியை பார்க்கிறாரு. இதனால மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த ராசிக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம விரிவாவே பார்ப்போம். ஓம் காகத் வஜாய பித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாது அப்படிங்கிற சனி பகவானுடைய ஸ்லோகத்தோட இந்த சனி பெயர்ச்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது, என்ன பரிகாரம் நாம் செய்துக்கலாம் அப்படிங்கிறத தான் தெளிவாக பார்க்க போகிறோம். சிம்ம ராசியின் அதிபதி சூரியன். சிம்ம ராசிக்கு இந்த 2025 மார்ச் மாதம் 29 அஷ்டம சனியாக வராரு. அப்போ உங்கள் ராசி அதிபதி சூரியனும் சனி பகவானும் பகை கிரகமாக இருக்கிறதால சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல வகையிலையும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய பெயர்ச்சியாக இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது இருக்க போகுது. அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த வாழ்க்கையாக தான் இருக்கும் இந்த 2.5 வருட காலம். அஷ்டமத்து சனியால் தேவையில்லாத அலைச்சல், மனசஞ்சலம், உறவுகளில் பிரச்சனை, பண வரவுல தடை, அலைக்கழிப்பு இது எல்லாத்தையுமே நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அஷ்டமத்தில் சனி வந்தால் ஆட்டி படைக்கும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப சிம்மராசிக்காரர்கள் அனைவருமே அஷ்டமத்து சனி அப்படின்னா பெரிய பயத்தோடையே இருக்க போகிறாங்க. அந்த பயத்திலேயே பல்வேறு விதமான தப்புகளையும் அவங்க செய்ய பல்வேறு விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு வரும். முதல்ல சனி பகவான்னா நேர்மை, நீதிக்காரகன் அப்படிங்கிற பேரும் சனி பகவானுக்கு உண்டு. நீங்க நேர்மையாவும் உண்மையாவும் எந்த வழியில முயற்சி, ஒரு தொழிலா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும். உங்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் சிம்மராசிக்காரர்களுக்கு பலன்களும் கிடைக்கும். கெட்ட பலனாக இருந்தாலும் சரி, நல்ல பலனாக இருந்தாலும் சரி. அப்போ சிம்மராசிக்காரர்கள் எப்படிலாம் இந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் கெடுபலன்கள் குறைஞ்சி நல்ல பலன்களை அதிகரிக்க முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சனி பகவான் மார்ச் 29 பிறகு உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டிலிருந்து 8ஆம் வீட்டுக்கு வரப்போகிறாரு. இதுவரைக்கும் கண்டச்சனியாக இருந்துட்டு வந்த சனி பகவான் அஷ்டமத்து சனியாக உங்கள் ராசிக்குள்ளே அடியெடுத்து வைக்க போகிறாரு. அஷ்டமத்து சனி கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். ஆனால் அதிலிருந்து எப்படி தப்பிப்பது அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போகிறோம். மே மாதம் 15 குரு பகவான் பேச்சியாகிறாரு.
ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு மே 18ஆம் தேதி ராகு கேது பேச்சும் இருக்குது. இந்த 45 நாட்கள் மட்டும் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். சனி பகவானும் அஷ்டமத்தில் இருக்கிறாரு, குருவும் 10ஆம் வீட்டில் இருக்கிறாரு. 10ஆம் வீட்டில் பாவ கிரகம் இருக்கலாம், தப்பில்லை. ஆனால் சுப கிரகம் குரு பகவான் 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடாது. 10ஆம் வீட்டில் இருந்தாக்க பதவி பறிபோகும். வேலை செய்யக்கூடிய இடத்துல எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாது. நீங்கள் என்ன வேலை செய்துக்கிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே செய்யுங்க. உண்மையாகவும் நேர்மையாகவும் செய்யுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நீங்களே செய்து முடிங்க. அடுத்தவங்களிடத்துல உங்களுடைய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட வேண்டாம். வேலை பறிபோகக்கூடிய வாய்ப்பு கூட அதிகமாக இருக்குது. இந்த லஞ்சம் வாங்குறது, அடுத்தவர்களுக்காக சப்போர்ட்டு கேட்கறது, மேலதிகாரியை பற்றி மற்றவங்களிடத்துல தப்பாக பேசுறது, இதை எல்லாத்தையுமே தவிர்த்துக்கணும் சிம்மராசிக்காரர்கள். ஏன்னா 10ஆம் இடத்துல குரு பகவானும் இருக்கிறாரு, 10ஆம் வீட்டில் பாவகிரக சனி பகவானும் இருக்குது. அப்படி பார்வை விழுது அப்படிங்கிறதால வேலையில் மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. வீண் பழிகள் அப்படிங்கிறது வரும். வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் செய்யாத தவறுக்கு கூட பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலை சிம்மராசிக்காரர்களுக்கு வரும். குரு பெயர்ச்சிக்கு பிறகு 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் வீட்டுக்கு போகிறாரு. அப்போ காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. 11ஆம் வீடு அப்படிங்கிறது லாபஸ்தானம். என்ன பிரச்சனை வந்தாலும் அதை வச்சு நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை கிடைக்கும். அஷ்டமத்து சனி என்ன பண்ணும் அப்படின்னா, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி. இப்போ நீங்கள் அகப்பட்டிருக்கீங்க. அப்போ மற்றவங்க பிரச்சனையை எட்டி கூட பார்க்கக்கூடாது. யாருக்கும் பண பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுக்கறது, மற்றவங்களுக்காக சப்போர்ட்டு கேட்டு நிற்கிறது, இதை எல்லாத்தையுமே முக்கியமாக தவிர்த்துக்கணும். கடுமையான உழைப்பு அப்படிங்கிறத கொடுக்கணும். தொழிலெல்லாம் உழைப்பு அப்படிங்கிறது சனி பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வேர்வை சிந்தி உழைச்சிங்கன்னா அந்தளவு லாபம் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பாரு. எந்தளவு உண்மையாகவும் நேர்மையாகவும் உழைக்கிறீர்களோ அந்தளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். தொழிலெல்லாம் முக்கியமான முடிவு எடுக்கும் பொழுது அனுபவம் மிக்கவர்களோட ஆலோசனை அப்படிங்கிறது உங்களுக்கு கை கொடுக்கும். நான் என்ன கேட்குறது அவங்கள எனக்கு தெரியும் அப்படின்னு பெரிய முதலீடை போட்டிங்க அப்படின்னா அதில் நஷ்டம் கண்டிப்பாக இருக்கும். வேலை, தொழில், குடும்பம் இதில் எல்லாத்தையுமே கிண்டல் கேலி பேச்சுக்கள் எல்லாத்தையும் தவிர்த்துக்கணும். விளையாட்டாக பேசக்கூடிய வார்த்தைகள் கூட சண்டையில் போய் முடியலாம். எதிர்பாலினத்தவர் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஆண்களாக இருந்தால் பெண்களிடத்துலையும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடத்துலையும் ஒரு எல்லை வகுத்து பழகணும். வீண் பழிகள் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா களத்திரத்தில் ராகு வராரு, ஜென்மத்தில் கேது இருக்கிறாரு. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கணவன் மனைவி பிரிவு அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு. அதனால் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் ஒரு வார்த்தை சொன்னால் கூட மனைவி அடங்கி போகணும். மனைவி திட்டினாங்க அப்படின்னா கணவன் அடங்கி போகணும். இந்த மாதிரி நமக்கு நேரம் சரியில்லை அப்படின்னாலே நம்ம வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது தான் நல்லது. விட்டு கொடுத்து போகணும். வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் கிடைக்கும். இந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். கிடைச்சிது அப்படின்னா போய்கிட்டே இருங்க. எதையுமே பார்க்க வேண்டாம். ஏன்னா களத்திரத்தில் ராகு வராரு. அப்போ குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை கொடுப்பாரு. தொழிலில் 10ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. அஷ்டமத்து சனி சொல்லவே வேண்டாம். பல்வேறு விதமான பிரச்சனைகளை கொடுப்பாரு. அப்போ பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா, தொடர்பு இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகளோட தாக்கம் அப்படிங்கிறது குறையும். ராகுவால பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும். இந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறது அஷ்டம சனி காலத்தில் ஒரு பரிகாரம்னு கூட சொல்லலாம். களத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானாலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும். குரு பேச்சுக்கு பிறகு குருவோட பார்வை ராகு மேலே விழுவுறதால ராகு பகவான் புனிதம் அடைகிறாரு. அப்போ பெரிய அளவில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வராது. கொஞ்சம் குடும்பத்தை விட்டு அப்படி இப்படின்னு பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. குரு பகவான் லாப வீட்டுக்கு வருவதால் பணம் அப்படிங்கிறது வரும். பணம் வந்தாலுமே மறு நிமிடமே உங்களுக்கு செலவாகும். அதுதான் ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம். வாகனங்களில் செல்லும் பொழுதும் பயணம் செய்யும் பொழுதும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணும். வண்டி வாகனத்தெல்லாம் வித்த காட்டுனீங்க அப்படின்னா விபத்துக்கள் ஏற்படலாம். குழந்தைகளோட கல்வி தொடர்பான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். குழந்தைகளோட உடல் நலத்திலலாம் அதிக கவனத்தை செலுத்தணும். அதே மாதிரி மூட்டு வலி, தலைவலி, தோல் நோய்கள் இதெல்லாமே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன அழுத்தம், கவலை, மனச்சோர்வு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். தூக்கமின்மை, உணவு செரிமான கோளாறுகள்லாம் ஏற்படும். அஷ்டம சனி காலத்தில் சிம்மராசிக்காரர்கள்லாம் எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். மற்றவர்களை நம்ப வேண்டாம்.
மற்றவர்களை நம்பி எந்த பொறுப்புகளையும் செய்யவே வேண்டாம். சட்டப்பூர்வ விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். வழக்கு, இடமாற்றம் போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவரை அணுகிறது நல்லது. எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்துக்குங்க. நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்குங்க. சனிக்கிழமையில் அசைவ உணவுகளை தவிர்த்துவாங்க. சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றிவாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். இருந்தாலும் பொறுமையாக இருந்து நேர்மறையாக சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தை வெற்றிகரமாக நீங்கள் கடந்து வரலாம்.